எசேக்கியேல் தீர்க்கதரிசனின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 வரை. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை. எசேக்கியேல் வாழ்ந்த பாபிலோன் சிறையிருப்பின் சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய நம்முடைய வாழ்க்கையின் சூழமைவிலே இந்த தீர்க்க தரிசனங்கள் எவ்விதமாக நம்மை ஆவிக்குரிய ரீதியாக வழிநடத்த முடியும் என்பதை கற்று வருகிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஏன் இந்த 2 அல்லது 3 காரியங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாக செய்து ஒரு சில தீர்க்க தரிசனங்களை அவர் அறிவிக்கிறார். அதற்கு ஆண்டவரே ஒரு 3 அல்லது 4 காரணங்களை அந்த பகுதியில் சொல்றார். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அந்த காரணங்களை படிப்போம். அதாவது தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விளக்குவதற்காக, கடவுள் செய்ய போகிறதை முன்னறிவிப்பதற்காக, கடவுளுடைய நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக அது அருளப்பட்டன. ஆக 12ஆம் அதிகாரத்தை பொறுத்த மட்டிலே அது அருளப்பட்டதற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. ஆங்கிலத்தில் ஸ்பெசிபிக் ரீசன். அதாவது நீங்க வேதத்தில் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். 11ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம், ரைட். ஆனா அதனுடைய கண்டினியூட்டின்னு சொல்ல முடியாது. அப்படி சில தீர்க்க தரிசனங்கள் அப்படி இருப்பதில்லை, அப்படி இருக்க முடியாதுங்க. அதாவது நமக்கு 12ஆம் அதிகாரம் அவங்க போட்டிருக்குதுங்க. இட் இஸ் not necessarily a chronological sequence, not necessarily. இல்லைங்களா? ஒரு காலகட்டம் நடுவில் இருக்கலாம், வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில கடவுள் பேசலாம். புரியுதுங்களா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 12ஆம் அதிகாரம் ஏன் விசேஷமாக கொடுக்கப்பட்டது? அதற்கு அந்த அதிகாரத்தில் 3 அல்லது 4 காரணங்கள் சொல்லப்படும். அதை முதலாவது நம்ம படிப்போம். அதுதான் ஏன் நம்ம இந்த அதிகாரத்தை படிக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் அந்த அதிகாரத்தினின்று எப்போது எப்படி என்னோடு பேசுகிறார் இல்லைங்களா? கடவுள் முதலாவது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்க 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தைக்கு வருவீர்களானால், அவர்கள் கலக வீட்டார் ரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள். ஒருவேளை சொல்ற ஆளு மனிதர் இல்லங்க, சொல்ற ஒரு மனிதர் இல்ல, கடவுள். ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள். ஆகையினால இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு சொல்லுப்பா. நீங்க மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் அதிகாரத்தின் 28 வசனங்களை படித்தோம். பெரும்பாலான பகுதிகள் எருசலேமிலே குடியிருக்கிற மக்களுக்கும் அதன் அதிபதியாகிய ராஜாவுக்கும் உரிய வசனம். அதை ஏன் சார் கடவுள் பாபிலோன்ல இருக்கிற சிறையிருப்பில் உள்ள மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்? என்ன சார் அதுல பொருத்தம் இருக்குது? என்ன அவசியம் இருக்குது? புரியுதுங்களா? அந்த சிக்கல் எல்லாம் புரியுதுங்களா? அப்படி படிங்க பைபிள. ஏதோ கண்ண மூடின படிக்கிறது இல்லைங்க. அப்ப கடவுள் தேவையில்லாம, பொருத்தம் இல்லாம, அர்த்தம் இல்லாம ஒரு விஷயத்தை செய்வாரா? நீங்க அங்க நல்லா படிச்சுட்டு வாங்க. அதுல அதாவது எசேக்கியேலினுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களில் பெரும்பாலானோர் திருப்பி எருசலேமுக்கு போறதே கிடையாது, திரும்பி எருசலேமை மிதிக்க போறதே கிடையாது, திரும்பி எருசலேம் தேவாலயத்தை கண்ணில் பார்க்க போறதே கிடையாது. பட் yet God was gracious to reveal his will. அப்ப அதுல ஒரு நோக்கம் இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். இன்றைக்கு அதான், நம்மளா யாரும் ஒரு எருசலேம் போறதில்லை, நம்மளாம் ஒண்ணும் செய்ய போறதில்லை. பட் God has a purpose. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கடவுளுடைய வார்த்தை முக்காலத்துக்கு உரியது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட நிலை இந்த பாபிலோனிய சிறையிருப்பை போன்று இருக்குமானால், என்னங்க பாபிலோனிய சிறையிருப்பை போன்று? அதாவது நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஹோப்லெஸ் கண்டிஷன், அல்லது இருந்தவைகளை இழந்த சூழ்நிலை. நல்லா விளங்குதுங்களா? இருந்தவைகளை இழந்த சூழ்நிலை. 3, அவர்களுடைய பக்தி முறைமையின்படி கடவுளிடத்திலே சேர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படின்னா புரியுதா? எங்களுக்கு தேவாலயம் இல்ல, அதான் போன வாரம் நம்ம படிச்சோம். அதாவது கடவுளிடத்திலே சேர, கடவுளிடத்திலே மன்றாட, கடவுளிடத்திலே அவர்கள் வருவதற்கு தேவாலயம் இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யறது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். இன்னும் பல சூழ்நிலைகளை நம்ம படிக்க போறோம். அவளுடைய மனநிலை, மக்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, இன்னும் இந்த கடவுள் உண்மையுள்ளவர், இந்த கடவுள் உண்மையுள்ளவரா? இஸ் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஒரு கேள்வி. குறிப்பா எசேக்கியேல், நீங்க மற்றவங்க எல்லாம் விட்டுட்டா கூட பரவாயில்ல, எசேக்கியேல் ஒரு ஆசாரியன் இல்ல, எசேக்கியேல் வேதத்தை அறிந்தவன், எசேக்கியேல் வேதத்தினுடைய உடன்படிக்கைகளை அறிந்தவன். அப்ப ஏன் கர்த்தர் மக்களை கைவிட்டார்? இதுதான் அவருடைய உண்மையா? இப்படி பல கேள்விகள் மனிதருடைய உள்ளத்திலே எழும்புகின்றன. அடுத்த மனநிலை 22ஆம் வசனம் படிங்க.
மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனமெல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பழமொழி. தீர்க்க தரிசனமாவது நடக்கிறதாவது. மனுபுத்திரனா இந்த இடத்துல கடவுள் எசேக்கியேலை மனுபுத்திரன் அழைக்கிறார் இல்லைங்களா? அழைத்து என்னப்பா இப்படி சொல்றாங்களே இல்லைங்களா? இன்னொன்னு இன்னைக்கு பின்னால பாத்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல பின்னால இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். கடவுள் நம்முடைய செயல்களை மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஆக எருசலேமில் இருந்து, எருசலேமின் நல்ல செழிப்பான வாழ்விலிருந்து அவர்களை பிடித்து சிறையிருப்பிலே வைத்து அவர்களை அடிமைகளாக்கி, அதாவது கண்டிஷனிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்களை இருத்தி அவர்களை நிர்பந்தப்படுத்தி அவருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறார் கடவுள். உங்களுடைய வாழ்க்கையில அது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வரலாம். சில நேரம் விபத்துகள் நமக்கு வருது, நம்ம படுக்கையாகிறோம், வியாதிகள் வருது, படுக்கையிலே தள்ளப்படுகிறோம், அருமையானவர்களை இழந்து போகிறோம், தன்னந்தனியாக விடப்படுகிறோம். கண்டிஷனிங் சொல்றோம், புரியுதா? எதிர்பாராத சூழ்நிலைகளினாலே கடவுள் நம்மை கொண்டாந்து ஒரு இடத்துல அப்படி நிறுத்தி அல்லது கட்டி போட்டுன்னு சொல்றோம், தமிழ் ஒரு சொற்றொடர். கடவுள் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனா இந்த மக்கள் என்னமா செய்து கொண்டு இருக்கிறாங்க? ஐயோ, தீர்க்க தரிசனம் எல்லாம் நடக்காதுங்க, அது இப்ப வரப்போறது இல்லைங்க, அது இப்ப நிகழ போவதல்ல, அது என்னமோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்லின்னு இருக்கிறாருங்க. அத நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா, என்ன சார் அவர் பிரசங்கம் பண்ணுங்க, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நடக்காது சார், அது அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாருங்க, அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. We make fun of God's word. பரியாச உதடுகள். ஆக அதாவது எசேக்கியேல் சிறையிருப்பின் மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்மா, ஆனா எரேமியா எருசலேமிலே பேசிக் கொண்டிருக்கிறார். nobody was listening. ராஜா முதல், பிரபுக்கள் முதல், எருசலேமினுடைய உயர்தட்டு மக்கள் முதல் யாருமே எரேமியாவுக்கு செவி கொடுக்கவில்லை. அவன் ஒரு பைத்தியக்காரன். யாரா வரப்போறா, எந்த ராஜா வரப்போறான், எவன் நமது எருசலேமை பிடிக்க போறான், எவன் ஆலயத்தை இடிக்க முடியும், நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர், இப்படி கனவு கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துல எரேமியா ஒரு பைத்தியக்காரனை போல காணப்பட்டான். இஸ் a madman. பைத்தியக்காரன், மனம் குழப்பம் அடைந்தவன், உளறுகிறவன் இல்லைங்களா? சும்மா கதை விடுறான்னு சொல்ற பாரு. இப்படி கடவுளுடைய வார்த்தையை மக்கள் பரிகசித்தார்கள். அதுதாங்க அது. ஆக ஒரு பழமொழியை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? அது இரண்டாவது. மூன்றாவது காரியம் பாருங்க. முதல் காரியம், கலக வீட்டாராகிய இஸ்ரவேலர் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். இரண்டாவது காரியம், கடவுள் நியாயம் தீர்க்க மாட்டார், கடவுள் எருசலேமை அழைக்க மாட்டார், கடவுள் எங்களை கைவிட மாட்டார், நாங்க சுகமா இருக்கிறோம், நாங்க சிறப்பா இருப்போம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருக்கிற மக்கள் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை உதாசீனப்படுத்தி கடவுளுடைய எச்சரிப்பை பரியாசம் பண்ணுகிற மக்களாக மாறி போயிட்டாங்க இல்லைங்களா? 24வது வசனத்துல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும். இது அங்க நடந்துனுக்குது. எரேமியா ஒரு பக்கம் எச்சரித்து இருக்கிறான், மறுபக்கத்துல கள்ள தீர்க்க தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், வீட்டு மேல வீட்டை கட்டுவ, அதோட நல்ல காலம். இங்க எசேக்கியேல் இங்க பேசினுக்கிறாரு, அங்க எரேமியா எச்சரித்திருக்கிறாரு. ஆனா கள்ள தீர்க்க தரிசனம், ஓ சிதேக்கியா ராஜாவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அதை நான் ஒளிந்து போக பண்ணுவேன். இந்த மூன்று காரணங்களோட மிக முக்கியமான காரணம் அங்க என்ன சொல்ற தெரியுங்களா? கிட்டத்தட்ட அதை நம்ம ஏற்கனவே அந்த சொற்றொடரை படித்திருக்கிறோம், மறுபடியும் அதை படிக்கிறோமா? 25ஆம் வசனத்துல நானே கர்த்தர். அந்த இடத்துலமா அந்த கர்த்தர் என்பதுமா I am the Lord, none other. நானே இந்த உலகத்தின் ஆண்டவர், நானே ஆளுகிறவர், நானே அங்க வரணுங்க, அதான் எம்பசிஸ், நானே ஆளுகிறவன் அப்படின்றத இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். I am the Lord and I will fulfill my words. கர்த்தரின் வைராக்கியம் இதை சொல்லிட்டு, கர்த்தரின் வைராக்கியம் இதை சொல்லிட்டு, இது சொல்லுப்பா உங்களுக்கு. இந்த 4 காரணம் தான் அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு வரைக்கும். சரியா புரிஞ்சிட்டீங்களா? அப்படி படிங்க, பைபிள் படிக்கும் போது அதுலயும் பதில் இருக்குது.
கலக வீட்டார் ஆகிய இஸ்ரவேல் வம்சத்தார் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள், மனம் திரும்புவார்கள்னு சொல்லலங்க, ஆனா திரும்பி இருக்கலாம். இரண்டாவது காரணம், கடவுளுடைய வார்த்தை தூஷிக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டு பலமொழியாக மாற்றப்பட்டு உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு சமுதாயம் இங்க இருக்கிறாங்கம்மா. எருசலேம்ல நடந்திருக்கிறத இங்க சொல்லி நிக்கிற. மூன்றாவது, கள்ள தீர்க்க தரிசனமும் குறி சொல்லுதல். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? இன்னைக்கு திருச்சபையில 21வது நூற்றாண்டில இன்னைக்கு ஆராதனை என்கிற பேரில இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து நிக்கிறோமா, இன்னைக்கு எத்தனையோ ஆராதனையில குறி சொல்லுதல் நடந்து நிக்குது. அங்க சத்தியம் அறிவிக்கப்படல, கர்த்தருடைய வார்த்தை அங்கு அறிவிக்கப்படல, குறி சொல்லுதல் நடந்துக்குது. ஆகவே யோசனை பண்ணு. அதாவது எரேமியாவின் காலம் கிட்டத்தட்ட கிமு 600, இன்னைக்கு 21வது நூற்றாண்டு, 2700 வருஷமா கர்த்தருடைய வார்த்தைக்கு போட்டியாக குறி சொல்லுதல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சீர்கெட்ட ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்படிப்பட்ட நிலையில கர்த்தர், நானே கர்த்தர், நான் என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். சரிங்களா? இந்த 4 காரணத்துக்காக இந்த 12ஆம் அதிகாரம். அடுத்தபடியா நீங்க அங்க பார்ப்பீர்களானால் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு அடையாளமாக நிறுத்துகிறார். 2 முறை அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன். 11ஆம் வசனத்துல நீ அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு அடையாளம். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டோம். எசேக்கியேல், நீ ரொம்ப பேசாதப்பா அவங்க கிட்ட, அவங்க யாரும் கேட்க போறது இல்ல. they are not willing to listen and they will never listen, rather they will harden their heart. அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அதெல்லாம் திருப்பி நான் சொல்ல விரும்பல. ஆக இதை செய்து காமி அவங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? 9ஆம் வசனத்துல கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை, ஆகவே do it. சும்மா பேசினுக்காத, உன்னை தலையில ஏற போறது இல்ல. எனக்கு தெரியும் அவங்களை பத்தி, ஆனா நீ செஞ்சிரு. ஏங்க அப்படி பேசுறாரு கடவுள்? உங்களுக்கு புரியுதா? சில நேரம் அப்படிதாங்க நம்ம கிட்ட கடவுள் பேசுற. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கடவுளுடைய ஆலோசனைகள், கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய எச்சரிப்புகளுக்கு நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் போது கடவுள் செயல் மூலமாக நம்மை சந்திக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். டிசிப்ளினிங் கிரேஸ், நம்மை சிட்சிக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள், சில பிரச்சனைகள், சில காரியங்களை அவர் அனுமதித்து நம்முடைய கவனத்தை அவர் பக்கமாக இழுக்கிறார். He tries to get our attention. அந்த மாதிரி தான் இங்க எசேக்கியேலை கடவுள் பயன்படுத்துகிறார். நான் முந்தின பகுதிக்கு அதிக நேரத்தை ஒதுக்க விரும்பவில்லை. ஒரே சின்ன குறிப்பு தாங்க. அங்க அதிபதின்ற வார்த்தை வருது பாருங்க. அந்த அதிபதி 10ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் அதிபதின்ற வார்த்தை வருது இல்லைங்களா? அது என்ன, யாருன்னு கேட்டீங்கன்னா, யூதா தேசத்தின் கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா. அவன் உயிரோடு இருக்கிறாங்க. எசேக்கியேல் இங்க இருக்கிறாரு, சிதேக்கியா அங்க இருக்கிறாரு, எரேமியாவும் அங்க இருக்காரு. ஆக இதை நீங்க விவரமா படிக்கணும்னா வீட்டுல போய் எரேமியா 39ஆம் அதிகாரத்தை படிக்க போதும். இதுக்கு நான் இங்க விளக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது 5 ஆண்டுகளுக்குள்ளாக, இல்லைங்களாமா, 5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த சிதேக்கியா ராஜாவுக்கு என்ன நடக்கும் என்பதை எசேக்கியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற யூத மக்களுக்கு அறிவிக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப அழகா நீங்க ஒப்பிட்டு படிக்கலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. ஆக பாபிலோனிய சிறையிருப்பு வந்த உடனே அந்த முற்றுகை போடப்படுது. அந்த முற்றுகை போடப்பட்ட போது பஞ்சமும் கொடுமையும் அங்கு பரவி கொண்டு இருக்குது. அதுலதான் மக்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? 18-19 வசனங்களிலே அவர்கள் நடுக்கத்தோட புசித்து தத்தளிப்போடும் விசாரத்தோடும், அதாவது துக்கத்தோடும் சாப்பிடுவாங்க. 19ஆம் வசனத்தின் முடிவில தங்கள் அப்பத்தை விசாரத்தோட புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோட குடிப்பார்கள். அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகள் நிமித்தம் அதில் உள்ள யாவும். ஆக எந்த நேரத்துல படை உள்ள வரும், எந்த நேரத்துல நம்ம சாவோம் என்கிற அந்த பயத்திலேயே மக்கள் அப்படியே தத்தளித்து கொண்டிருப்பாங்கப்பா. ஆக 5 ஆண்டுகளுக்கு நடக்க போறது அங்க சொல்லினது. ஆகவே அதுக்கு நான் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு குறிப்பு, தீர்க்க தரிசனம் என்பது நிச்சயமாக நிறைவேறும். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, புரிந்து கொண்டாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, அது கட்டாயமாக நிறைவேறும். இவ்வளவுதான் சொல்ல விரும்புகிறார். சரிங்களா? ஆக 2 காரியத்தை நான் வலியுறுத்தி முடிக்கிறேன். ஒன்று, கலக வீட்டார் என்றால் என்ன? அதுக்காக 106ஆம் சங்கீதத்துல 24 முதல் 48 வசனங்களை நாங்க மாறி மாறி வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள், தேவன் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜாதி, தேவனுடைய வெளிப்பாட்டையும் தேவனுடைய சிறப்பான ஸ்லாக்கியங்களையும் தேவனுடைய என்ன சொல்லலாம் நியாய பிரமாணத்தையும் எத்தனையோ ஸ்லாக்கியங்களை பெற்ற இந்த கடவுளுடைய ஜனம் உண்மையற்றவர்களாக, நன்றி கெட்டவர்களாக, துரோகிகளாக, மீறுகிறவர்களாக மாறி போனார்கள். அதான் வரலாற்று உண்மை. சரிங்களா? அப்ப கடவுள் என்ன செய்யறாரு? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல சொன்னது போல, எங்க உபாகமம் 28 எப்பங்க 1000 வருடங்களுக்கு முன்னதாக மோசையின் மூலமாக சொல்லப்பட்டதை அவர் நிறைவேற்ற போகிறார். அவ்வளவுதான் விஷயம். வெரி சிம்பிள். அப்ப நமக்கு அந்த பைபிள் கரெக்டா தெரியணும். எசேக்கியேல் நமக்கு புரியணும்னா இஸ்ரவேலினுடைய வரலாறு நமக்கு தெரியணும். இப்ப படிக்கலாமா? 28 உபாகமம் 28 50 இருந்து ஒரு சில வசனங்களை படிப்போமே. உபாகமம் 28ஆம் அதிகாரம். அப்ப மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கை மீறினால் நான் என்ன செய்வேன்னு அன்னைக்கு சொல்லிட்டார். உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். வாட் a description. என்ன அற்புதமா விளக்குறார் பாருங்க. அவன் சும்மா ஆடின்னு பாடிலாம் வரமாட்டான். he will come in a speed. அப்படியே கழுகு பறக்கும் வேகத்துல வருவான்டா அவன். அப்படியே அவ்வளவுதான் நீங்க அப்படின்றார். நீ அழிய மட்டும் உன் மிருக ஜீவனின் பலனையும் திப்பான், ஒன்று மீதியாக வைக்க மாட்டான். அப்படியே லிட்டரலி இட் வாஸ் ஃபுல்ஃபில். அதுதான் ஆச்சரியங்க. அப்புறம் உன் தேசமெங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் மதில்கள் விழுமளவும் முற்றுகை போடுவான். உன்னுடைய தேசம் எங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். அப்ப என்னங்க நடக்கும்? 53 54ஆம் வசனத்துல உன் வயிற்றுல பிறந்த உன் பிள்ளைய நீ சாப்பிடுவாய். இங்க இருக்குதுமா அது? இது நடக்கும்பா சொல்லு அவங்களுக்கு. நானு பரியாசத்துக்குரிய ஒரு கடவுள் அல்ல. அது கொஞ்சம் சொல்லுப்பா அவங்களுக்கு அப்படின்ற. நான் எதை சொன்னேனோ அதை நான் நிறைவேற்றுவேன். காரணம் அவர்கள் கலக வீட்டார். ஆக என்ன சார் கலக? 3 முறை இந்த அதிகாரத்துல கலக வீட்டார் என்கிற பதத்தை பயன்படுத்த. ரிபல்லியஸ் ஹவுஸ், ரிபல்லியஸ். அதை நம்ம சிந்திக்கணுங்க, ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டவர்களாக இருப்போமானால் இந்த கலக குணம் இருக்குதுங்களே, ரொம்ப அது ஆபத்தானதுங்க. கடவுளுடைய அருவருப்புக்குரியது, கடவுளுடைய நியாய தீர்ப்பை வருவிக்குவது. அதாவது இல்லைங்களா, கடவுளுடைய கோபாக்கினையை இந்த கலக குணம் இழுத்து கொள்ளும். சோ பி கேர்ஃபுல். அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு, எச்சரிக்கை. நீ கவனமா இருப்பா. என்னங்க நம்ம பல காரியங்களை படிச்சிருக்கிறோம். என்ன கலக குணம் என்பதை திருப்பி நான் உங்களுக்கு அதை பட்டியல் இடுகிறேன் இல்லைங்களா. கடவுளோடு செய்த உடன்படிக்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக நாம் அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லைங்களா. அதாவது பழைய ஏற்பாட்டில அவர்கள் தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அது ஒரு இடத்தை பரிசுத்த குலைச்சலாக்குதல். புதிய ஏற்பாட்டில பரிசுத்த திருச்சபையை நாம் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம். கரெக்டுங்களா. அந்நிய நுகத்தினால ஈடுபடுவதனால, உலகத்தோடு ஒத்து போவதனால சொன்னார் பாத்தீங்களா. கொஞ்சம் பேர் கேட்டீங்களா? பிரதர் இமானுவேல் சொன்னார் 3.20% மக்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் உலக ஆதாயத்துக்காக, உலக லாபத்துக்காக தாங்கள் இந்துக்கள் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதான் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். இதுதான் பரிசுத்த குலைச்சலாக்குதல். 3 பழைய ஏற்பாட்டிலும் சரி இன்றைக்கும் சரிங்களா. மாய்மாலமும் சடங்காச்சாரமான ஆராதனை, ஹிப்போக்ரிட்டிக்கல் அண்ட் ட்ரெடிஷனல் வே ஆஃப் வர்ஷிப். அதுல ஒரு திருப்தி அடைவது. எல்லாம் நல்லா நடந்துச்சு சார், ஆராதனை ரொம்ப சூப்பர் சார், பழங்களா வாங்க சார். So worship has become an event, not a way of life. தொழுகை எப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவமாக, ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டதோ நீங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறீங்க. தொழுகை என்னுடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். சார் இப்ப தொழுது ஆமீன் முடிஞ்சிடுச்சு சார், அப்படி இல்லைங்க. நான் அர்ப்பணிக்கப்பட்டவனாக என்னுடைய நேரம், என்னுடைய முக்கியத்துவம், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக என்னுடைய வாழ்க்கை தொழுகையாக மாற்றப்பட வேண்டும். சரிங்களா. அதெல்லாம் அவங்க செய்யல. அப்புறம் நம்ம ஏற்கனவே படித்த வண்ணமாக பரிசுத்த தேவனுக்கு பதிலாக விக்கிரகங்களை அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அதுதாங்க பிரச்சனை. மாற்றிக்கொண்டார்கள். 106ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், இணைத்துக் கொண்டார்கள். கடவுளும் இருக்கட்டுங்க, கர்த்தராகிய யெகோவா இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம்
அந்த கானானிய தெய்வத்தை பாகால் அப்படி கொஞ்சம் ஓரமா வச்சுக்கலாம். அதுல என்ன சார் பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம சில வீட்டுல கூட பார்த்திருப்பீங்க, அழகான வசனம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுதுகள், அந்த செயல அந்த வசனம், இந்த செயல மேரி மாதாக்கு ஒரு சிலை. அதனால என்ன சார், ஒன்னும் தப்பு இல்லைங்க. அவங்க மேட்டர் வேற, இது மேட்டர் வேற சார். அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம வானாச்சு பண்ணாங்கன்னா இயேசுநாதர் வானான்னு சொன்னாங்க, அவர் இருக்கட்டுங்க, இந்த செயல ஒரு அம்மா தானேங்கிறாங்க. அதுல என்ன சார் பிரச்சனை? தட் இஸ் a problem. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கணும், இதுதான் அவங்க செஞ்சாங்க. நம்ம அதெல்லாம் படிச்சிட்டோம். தேவாலயத்துக்குள்ளே பயங்கரமான அருவருப்பான தெய்வங்களை கொண்டாந்து வைத்து ஆசாரியர்கள் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். ஆக நேரமாவது இல்லைங்களா? அடுத்தது கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எரேமியாவை அனுப்புகின்றார். அந்த எரேமியாவை என்ன செய்தாங்க? போடு அவனை, குழியில போடு அவனை, சாகடி. அதாவது கர்த்தரின் சத்தத்தை, கர்த்தரின் குரல் வளையை அடைப்பது. ட்ரை டு ஸ்டாப் த வாய்ஸ் ஆஃப் காட். எவ்வளவு பெரிய துணிகரங்க, எவ்வளவு பெரிய துணிகரம். அதை செஞ்சாங்க சரிங்களா, ஒரு முறையா பல முறை. அப்புறம் நீங்க அதாவது யூத வரலாற்று நீங்க அந்த நேரத்தில் படிப்பீர்களானால், இந்த கிமு 586 ஆண்டு நேபுகாத் நேசார் படையெடுத்து வந்த போது இதே சிதேக்கியா ராஜா, நீங்க 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து படிங்க தெரியும். உடனே சிதேக்கியா ராஜா என்ன பண்றான், ஒரு பிரபுக்களை அமைச்சு எகிப்துல போய் படைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அவன் விலை பேசுகிறான். விலை பேசி பாபிலோனோடு சண்டை போடலாம். எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல். கடவுளை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக எகிப்தின் குதிரைகளை சார்ந்து கொள்ளுகிற பரிதாபமான நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இன்றைக்காதான் கர்த்தர் நம்மை மனம் திரும்ப அழைக்கின்றார். அநேக நேரத்தில் நாம் உலகத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், உலகத்தின் பொருளை சார்ந்து கொள்ளுகிறோம், உலகத்தின் மனிதர்களை சார்ந்து கொள்ளுகிறார். ஒருவரும் நம்மை காப்பாற்ற முடியாது. சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், ஏற்கனவே கிமு 605 கிமு 597 படையெடுப்பு வந்திருந்தும் அவர்கள் கர்த்தரை உதாசீனப்படுத்துகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அவர்களுடைய பிரச்சனை என்ன? பிடிவாதம். அதாவது மனம் திரும்ப மாட்டோம், கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம், கடவுளுடைய எச்சரிப்பை கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பிடிவாதத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதனாலதான் அந்த சொற்றொடரை கடவுள் பயன்படுத்தினார், ஒருவேளை சிந்தித்து உணருவார். ஆக சொல்லுப்பா, ஆக அவிசுவாசம். அதோட நான் 2வது குறிப்புக்கு வந்தேன். இன்னும் அவிசுவாசம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதது, அதாம அவிசுவாசம், நத்திங் எல்ஸ். அப்ப எசேக்கியேல் மூலமாக, எரேமியாவின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக கடவுள் மக்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார்? நான் எதை சொல்லி இருக்கிறேனோ அதை நான் நிறைவேற்றுவேன், நான் எதை அறிவித்தேனோ அதை நான் நிறைவேற்றுவேன். ஆக மக்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை, அதை நம்பவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை. அதுதான் பிரச்சனை. அதுதான் அவர் சொல்றார் 25ஆம் வசனத்துல, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை ஆமா. அது ஆபிரகாமுக்கு சொன்னால நிறைவேறும், நோவாவுக்கு சொன்னால நிறைவேறும், மோசையின் மூலமா சொன்னால நிறைவேறும், எரேமியா அடடடா நான் கர்த்தர்ப்பா. சரிங்களா? ஆகவே நான் நிறைவேற்றுவேன். என்னமா நிறைவேற்றுவாரு? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். படையெடுப்பு வரும், சிறையிருப்பு நிகழும், சிதறடிப்பு நிகழும், பஞ்சத்தின் கொடுமையினாலே சொந்த பிள்ளைகளை சாப்பிடுகிற நிலை உருவாகும். ஆகவே முடிவுக்கு வரலாம். ஏன் மக்களுடைய இருதயம் கடினமாகுது? 2 வசனங்களை படிச்சு நம்ம முடிக்கலாங்கம்மா. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அது ஒரு நல்ல பகுதி, அந்த தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்க. 11ஆம் வசனம் நான் படிக்கிறேன். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்றைக்காதான். ஆக இதே உண்மையை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களிலே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு பரிகாசமாக பைத்தியமாக தோன்றுகிற ஒரு சமுதாயம். நீங்களும் நானும் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போமானால், நோவாவை போல, நோவா கர்த்தரை விசுவாசித்தான். என்னப்பா சொன்னாரு நோவா கிட்ட? கர்த்தர், இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்பா. அதை விசுவாசித்தான், அதற்கு பயந்தான், கீழ்ப்படிந்தான். உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த விசுவாசம் காணப்படுகிறதா? தலைவனுக்கு ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏன் தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டது? கலக வீட்டார் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள். கர்த்தரை பரிகாசிக்கிற பழமொழியை நான் ஒழியச் சொல்லுவேன். கர்த்தருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற அபச்சொல்லை நான் அழிப்பேன். பொய்யான தீர்க்க தரிசனங்களை, குறி சொல்லுதலை நான் ஒழிப்பேன். நானே கர்த்தர் என்று
நானே நீதிபரர் என்று, நானே ஆளுகிறவர் என்று, நானே அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நீதியை சரிகட்டுவேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயம் அவிசுவாசத்தால் ஆளப்படுகிறதா? நம்முடைய இருதயம் பிடிவாதத்தினாலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? நம்முடைய மனதிலே கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துக்கு பதிலாக பரியாச சிந்தனை காணப்படுகிறதா? கடவுளுடைய வார்த்தை துல்லியமாக இஸ்ரவேலின் வரலாற்றிலே நிறைவேறினது, உலகத்தின் முடிவிலே நிறைவேறும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே யோவான் சீஷன் அறிவித்தது போல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தர் நீதிபரராக நீதியை செய்ய இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறவரானால் என்னுடைய கிரியைகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? என்ன பலனை நான் எதிர்பார்க்க முடியும்? என்னுடைய விசுவாசத்தின் நற்கிரியைகளின் பலனை நான் காண்பேனா, அல்லது அவிசுவாசத்தின் பிடிவாதத்தின் முரட்டாட்டத்தின் பலனை நான் காண்பேனா? நோவா விசுவாசத்தின் பலனாலே கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணி காப்பாற்றப்பட்டான். அவிசுவாச மக்களும் கலக வீட்டாரும் அழிந்து மாண்டார்கள். 2 வகையான மக்கள் தான். இந்த காலை வேளையிலே நம்முடைய மனதிலும் நம்முடைய ஆவியிலும் கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாஞ்சை உண்டா, அல்லது அவரை எதிர்க்கிற மனம் உண்டா? அன்பின் ஆண்டவரே, அடிமைகளாக எங்களை கண்ணோக்கி பார். இந்த உலகத்தின் மக்களைப் போல உம்மை மறந்து நாங்கள் வாழாதபடி தேவரீர் நீர் பரிசுத்தரும் நீதிபரரும் நியாயம் செய்கிறவருமாக இருக்கிறீர். இந்த உலகத்தை நீர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பீர் என்பதை உணர்ந்தவர்களாக பயத்தோடு நடுக்கத்தோடு எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற தேவரீர் எங்களை வழி நடத்தும். உடைய வசனங்கள் எங்களை எச்சரிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிற சிந்தையை எங்களுக்கு தாரும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.